குறைவு இருக்கக்கூடாது. எந்த மாதிரி கஷ்டம் இருந்தாலும் என்ன மாதிரி இது இருந்தாலும் ஒரு சொன்னார், பின்பட்டம் இதுலேருந்து வந்திருக்காங்க, வசதி குறைவாக இருக்குது. ஆனால் இந்த மദ്രാஸ் ரோட்டரி சங்கம் இந்த மாதிரி சங்கங்கள்லாம் அங்கே இருக்கிற உறுப்பினர்கள்லாம் ஏன் இங்கே வந்து இவ்வளோ அக்கறையாக காட்டினாங்க? ஏன்னா அவங்களுக்கு நாட்டு நலன், இந்த நாடு நல்லா முன்னேறணும்னாக்க நீங்கள் எல்லாரும் படிக்கணும், அந்த ஒரே ஒரு ஆர்வத்தினால தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூலை ஏன் கட்டி கொடுக்குறாங்க, இந்த ஒரு பில்டிங் ஏன் கட்டி கொடுக்குறாங்க, ஏன் கிளாஸ் ரூம் ஒன்று கட்டுறாங்க? உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மழை பெஞ்சா எல்லாரும் வீட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி அமைப்பு இவங்க பண்ணுறதுக்கு நான் மெட்ராஸ் ரோட்டரி சங்கத்தை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ரோட்டரி சார்பாக நாட்டு ஜனங்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு இவங்க ஒரு நண்பர்களாக திகழ்கிறார்கள். அதற்காக உங்கள் எல்லோரும் சார்பில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவ்வளோ நல்லா பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஸ்கூல்ல இடம் இருக்கு. இந்த ஸ்கூல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கணும். 2500 பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னா 2500 பேர் இந்த மாதிரி ஒரு கிராமம், இந்த மாதிரி ஒரு சின்ன டவுன்ல இவ்வளவு பேர் ஸ்கூல்ல இன்னும் படிக்கிறாங்கன்னா அதுதான் நாட்டு முன்னேற்றத்தை காட்டும். அதனால நீங்க எல்லோரும் இதுல நல்லா இது பண்ணி இந்த மாதிரி அவங்களால நிறைய முடியும். சொல்றேன், அதாவது கேட்ட குழந்தைக்கு தான் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்க தயாரா இருக்காங்க. அதனால நீங்க கிளியரா அது நீங்க கிளியரா அவங்க வரைச்ச அது என்ன, அதாவது பொது நலத்துக்கு தான் அவங்க இருக்காங்க. அதை நீங்க நல்லா உபயோகப்படுத்தி சுயநலத்துக்காக உபயோகப்படுத்த சொல்ல, பொது நலத்துக்காக நம்ம எல்லோரும் முன்னேறணுன்றதுக்காக அவங்ககிட்ட கேட்டு அதை பெற்று இப்போட சொன்னாரு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் அந்த பில்டிங் வந்து பார்க்கணும்னு. நான் நிச்சயம் வரத்தான் போகிறேன், ஏன்னா அவர்கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன் எப்போ போகலான்னு. அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் நல்ல பெருசாக வளர்ச்சியாகி நாங்கள்லாம் வந்து பார்க்கணும். அதான் என் ஆசை. இதோட நீங்களாம் இந்த மழையில இவ்வளவு இதாக வெயிட் பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.
Salutations from Julius Caesar. I have wandered in many lands, seeking the lost region, from which my birth into this world exiled me, and company of preachers, such as I myself. I have found flocks and pastures, men and cities, but no other Caesar. No other native to me, no man kinder to me. None who can do my day's deed and think my night's thoughts. In the little world, yonder springs, my place is as I am, yours in the great desert. Only I wander, and you sit still. I conquer, and you endure. I work and wander, and you watch and wait. I look up, and I'm desert. Look down, and I'm darkened. Look round, and I'm puzzled. While your eyes never turn from looking out of the world to the lost region, the home, which we have shared. Springs, you and I, stranger to the race of man, are no stranger to one another. Have I not been conscious of you, this place, since I was born? Rome is madman's dream. This is my reality. The starry lamps of you I have seen, offered in Gaul, in Britain, in Spain, in Thessaly, signaling the great secrets to some eternal sentinel below, whose past I never could find. And here at last is the sentinel and image of the constant and immortal part of my life, silent, full of thought, alone in the silver desert. Springs, springs, I have climbed up mountains at night to hear at the distance the stealthy footfall of the winds that chase your sons in far and play, our invisible children. Oh springs, laughing in whisper, my way hither was the way of destiny. I am the key of whose genius. You are the symbol for brute, for human, for God, nothing of man at all. Have I read your writing, springs? இப்போ நடித்த ஜூலியஸ் சீசர் இந்த பையனுக்கு மாணவனுக்காக 50 ரூபாய் திரு சுப்பிரமணிய அவர்கள் ரொட்டேரியன் அவர்கள் அன்பளிப்பாக தருகிறார். எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, நன்றி. அண்ணா பேசுங்க, அண்ணா ஃபுல்லாக நிறுத்தி பேசணும். பட் பேசுறது தைரியமாக பேசுறதுக்காக ஒரு அன்பளிப்பு மேலும் மேலும்
விஜயலட்சுமி அவர்களுக்கு சுப்பிரமணியன் சாரு அன்பளிப்பாக 50 ரூபாய் தருகிறார். இந்த பசங்க வரலாம். வாங்க போலாம். ஓடிதான். சாப்பிடு, நீ சாப்பிடு. This is the hut that is already earmarked for the model house. Yeah, I told you. I got money. Swaminathan.
தெரியாட்டி நீங்கள் நான் வீடு கூட குட்டிவா எடுங்க நீ சரி எப்பவுமே சிரிக்க மாட்டியா என்ன சாப்பிட்ட நீ வாழைப்பழம் சாப்பிட்டு இல்லை நான் பார்த்தேன் என்ன சாப்பிட்டேன் நம்ம நான் பேசுறேன் இது எவ்வளோ பேருக்கு சொல்றதோ அவங்க உட்காருட்டான் அந்த அங்கே போயிடுச்சு physically handicapped. Thanks, Ranga. We get about 300 rupees. Nice and time. Plus 275 for. And then once they sit, they will. டீச்சர் எல்லாரும் அங்கே வர சொன்னாங்க. இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தலைவரான ரொட்டேரியன் சாரி வந்திருக்காரு. எல்லாரும் அவருக்கு வணக்கத்தை முதல்ல எல்லாரும் அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லுங்க. அதாவது மாநில ஆளுநர் மாதிரி ரோட்டரி ஆளுநர் டாக்டர் அண்ணாஜிராம் வருகை தந்திருக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் ரோட்டரி நகர் சார்பில் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்களுக்குலாம் முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் கவர்னர், இந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரி நகருக்கு வருகை தந்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கு முதலில் எங்கள் ரோட்டரி நகர் சார்பில் அவர் வரவேற்று சிஎம் ராம்தாஸ் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காத்தால எந்த சொன்ன முன்னவர்களுக்கு கஷ்டம், அதனால அது ரொம்ப மகிழ்ச்சியான. ரெண்டாவது நம்ம ரோட்டரி ஆளுநர் வந்திருக்காங்க. அவங்க மற்ற 71 கிளப்பை நம்ம மாவட்டத்தில் இருக்கு. மாவட்டம்னா சென்னை, செங்கல்பட்டு, வடார்காடு, இந்த எல்லா மாவட்டம்லாம் சேர்ந்து அதில் ஒவ்வொரு இடத்துலையும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 10 மணிக்கு மாதிரி ஒரு மீட்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லா இடத்தையும் எல்லா கிளப்பும் என்னென்ன இந்த மாதிரி செய்யலாம் செஞ்சுருக்காங்கலாம் பார்த்துட்டு வர்றாங்க. அதில் நம்ம கிளப் என்ன செஞ்சுருக்கிறதுக்குள்ள நாங்கள் காமிச்சிருக்கோம். இப்போ இந்த ரோட்டரி நகரில் கவர்னர்கிட்ட சொன்னேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரோட்டரி கிளப் தத்தெடுத்துருக்கு. இதில் ஒரு 20,000 பேர் இருக்காங்க. இது ஒரு 8 ஸ்லம்ஸ் கூடிய ஒரு இடம். அதில் ஒரு சுமார் 200 தெருவிளக்கு போட்டு ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்கு. இந்த மெட்ரோ வாட்டரில் இத்தனை டேங்கெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது சர்க்காரும் செய்து ரோட்டரி கிளப் மூலமாக செய்து ரோட்டரி கிளப்பும் செஞ்சுருக்கு. இந்த கட்டடம்லாம் ரோட்டரி கிளப் தான் செஞ்சுருக்கு. இப்போ தலைவர் பெஞ்சமின் சேரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கட்டடத்தை புதுப்பிக்கணும், இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதையும் பண்ணி அதனால ஸ்டைமெண்ட்லாம் இந்த ரெகுலராக நம்ம டெவலப் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள்லாம்
ரோட்டரி கிளப்போட இந்த ரோட்டரி நகருக்கு மூலகர்த்தாவா அதாவது ஆர்கிடெக்டாக இருந்த ராம்தாஸ் அவர்கள், தியாகராஜன் மற்றும் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறதுலாம் முதலாக வணக்கம். நானே எல்லா இடத்தையும் பார்த்துட்டே வந்திருந்தேன். சென்னையில் அதாவது மெட்ராஸில் நாங்கள் ரோட்டரின்னு சொல்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு பேர் அன்றைக்கி தான் இதை தத்து எடுத்துடணும். இந்த இடத்த இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்தியா என்றைக்கு சுதந்திரம் அடைஞ்சதோ அன்றைக்கே உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் அன்றைக்கி ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த ஊர் நம்ம தப்பு சொன்னாலும் இது நம்ம ஊர். இந்த ஊர் நிறைய முன்னேறி இருக்கு. எனக்கே தெரியும். இந்த 30-40 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். நிறைய முன்னேற்றம் இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு 35-40 பேருக்கு டெய்லரிங் சொல்லி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது சாதாரண இதே இல்லை. இதை எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இவங்க மாதத்துக்கு 2 தடவை இங்கே 3 தடவையோ வந்து இங்கே உட்காந்து இங்கே எல்லாத்தையும் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. இவங்களையும் விட்டுட்டு இங்கே உங்களோட இந்த 1 மணி நேரம் இது பண்ணி எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா அதே உங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அவங்க சொல்ல ஒரு பெரிய உதவி. அதனால உங்கள் சார்பில் நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். கூடலாம் இருக்குது. ரோட்டரியில் ஒரு புது திட்டம் வந்திருக்காங்க. இத்தனை நாள் அவங்க எப்போதும் வீடு கட்டுறது அதுக்கெல்லாம் பணமே கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் நிறைய பேர் இப்போ உதவி பண்ணுறேன்னு வராங்க வெளிநாட்டில் இருந்துலாம். நம்ம ஒரு மாடல் வீடு இதில் கட்டி இது மாதிரி எங்களால் முடியும். புது மாதிரி அதாவது சிக்கனமாகவும் கட்டணும், உறுதியாகவும் கட்டணும். அவர் நேற்று கணேசன் ஒரு கான்ட்ராக்ட் பில்டர் இருக்காரு. அவர் சொன்னார் வீட்டுக்குள்ளே போய் பெரிய கான்ட்ராக்டர்லாம் தேட வேண்டாம், இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட முடியும். இது நாளைக்கே ஒரு இடத்த கண்டுபிடிச்சு இதை ஒரு 2 மாசத்துல இதை ரெடி பண்ணுங்கன்னு ஒரு வேண்டுகோளை அவங்ககிட்ட வச்சு அவர் சுவாமிநாதன் அவரோட இடத்த கொடுத்துருக்காரு. அதில் இப்போ கட்டி காட்ட போகிறோம். நீங்கள் எல்லாரும் அது எப்படி கட்டாங்கன்னு பாருங்க. அப்பப்போ ஏதோ அவருக்கு வீடு ஏதோ இதுன்னு இல்லை, எல்லாராலையும் முடியும், இது எல்லாராலையும் பண்ண முடியும்னு ஒரு இது வரணும். ஏன்னா இப்போ பசிப்பிணி பாவர்ட்டி அதாவது இந்த வருமாய் இது 2த்தையும் ஒழிக்கணும்னு ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க ரோட்டரியில். அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இதுதான் முதல் இடமா இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த மாவட்டத்தில் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனால நாங்கள் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோங்கிறது நீங்கள் தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது நீங்கள் தான் ஒரு உதாரணமாக திகழணும். அதனால் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் இது மாதிரி கோரிக்கைகள்லாம் சொல்லி நல்ல கோரிக்கையாக இருக்கணும். அவங்க என்ன திட்டம் கொடுக்குறாங்களோ அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. என்ன கொடுத்தா மறுபடியும் அந்த பில்டிங்கை பார்ப்பேன்னு நம்பிக்கையோட நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வீடு கட்டும் போது கடன் கொடுத்தா வீடு கட்டுவாங்க. 40,000 ரூபாய் போட்டு கட்டுறோம். கைதட்ட பண்ணுங்க. 40,000 ரூபாய் போட்டு நல்லா கட்டி தந்து இப்போ நவம்பர் 18 ஆச்சு. அது முடிஞ்ச வரலையும் மழையெல்லாம் இல்லாட்டி தை பிறந்தால் என்ன பிறகு அதனால இப்போ வீடு பிறகு. அதனால முடிந்தால் நம்ம பொங்கல் அன்னைக்கு அந்த ஒரு வீடுக்கு கட்டி பிடிக்கலாம் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அதனால உங்க ஒத்துழைப்பு வேணாம், சுவாமிநாதன் ஒத்துழைப்பு வேணாம். அது கொஞ்சம் கடன்லாம் வாங்கியிருக்காரு. எல்லாருமே கடன் வாங்கி தான் வீடு கட்டுறது. அதனால தான் கல்யாணம் பண்ணிப்பாரு வீடு கட்டிப்பாருன்னு சொன்னது. அதனால அந்த கடன்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி கொடுத்தவங்கள மோசம் போகக்கூடாது இல்லையா? அதுக்கெல்லாம் நாங்கள் வடிவகை பண்ணி நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா ஒரு மூலையில் எங்கேயாவது நம்ம வீடு கட்டினா ஒரு 20 பேர் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்களோ இல்லாட்டி டெல்லியிலேருந்து வர்றாங்களோ பார்க்க முடியாது. இது கம்யூனிட்டி சென்டர் இருக்கு, கோயில் இருக்கு. அதனால பக்கத்தில் வீடு இருந்தால் பார்க்கறது நல்லா இருக்கும். அதனால அந்த கடன் மற்ற விஷயங்களை நம்ம உட்கார்ந்து பேசி அதை தீர்த்து முடிப்போம். புரியுதா சுவாமிநாதன்? ஒரு லாட்ரி கிடைச்ச जडेजा गंगुली है।
எல்லாருக்கும் நன்றி. இப்போ நாங்கள் வந்து கவர்னர் வந்து நம்மளோட மெடிக்கல் சென்டருக்கு அழைச்சிட்டு போகிறோம். உங்களோட கிளாஸ் all the equipment were used for the IPP. India population project. It was over on 3397. No more grants. Then we will continue. India population project. It was over on 3397. No more grants. Then we will continue. And therefore we hired. So 3,450 rupees per month we are spending on team. One ayah, one helper, and one more. And then continue. And 1,050 rupees for 9 free maintenance. Below the Pada Missile, the Podan Missile. Sir, doctor, lot of medicines. On 5th of August 1991, thanks to Rajguru for coming for the I got the sports action and police station jobs here. But now we don't have a sub-inspector. Earlier we had a sub-inspector running a second top cluster. But now he has been transferred. We are trying to get one Rajgopal. Everybody is there. So there is no hand at all. They are training the people. I hope our clinic will be the most popular place in. Governor கேக்குறாரு என்ன மருந்து கொடுக்குறாங்களா? இல்ல. பேஷண்ட் நீங்க இல்ல ஆஸ்பத்திரி இல்ல बताना जरा दवाई देते हैं? हां देते अब बंद हुई जब से कान से दवाई हां इसको बुखार है क्या? नहीं क्या नहीं हो बच्चे दो भाई को बच्चे हाँ अम्मा मर गई हाँ पैसे को सैंक्शन करे सोटू मरते का नंबर नहीं मेरे को पैसा सैंक्शन करे ओ वो नंबर ले लगा वो और छोटू मर्द ईसी नंबर इला क्या छोटू मर्द मिलता है? नहीं नंबर नंबर मिलता है नंबर अच्छा அந்த ஈசி நம்பர் उसके लिए आए हैं क्या आप यहाँ? हाँ अच्छा तारीख है अगला 7 तारीख यहाँ दवाई देंगे इसके हाँ वो छोटू मरुंद वो रजनीकांत का है ना वो देंगे हाँ So they wanted to have a night school. அப்புறம் அந்த மெம்பர் டிஸ்ட்ரிபியூஷன் வரதுறான்னு சொல்லி கனெக்ட் பண்ணி கொடுத்து நான் நைட் ஸ்கூல் வச்சு போடுறேன். Very well used and very well maintained. ரொம்ப நல்லா இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இவ்வளோ பேர் படிச்சதை யூஸ் பண்ணாலே பெரிய காரியம் தான். தேங்க்யூ சார் லைட் இருக்கு லைட் இருக்கு She wants the maid servant in her house. She wants the maid servant. वेलकम सर Bye. Thank you, sir. Bye.
Good morning, everybody. I have great pleasure in welcoming our District Governor Cherian, past District Governor Ratnam, past presidents, and fellow Rotarians to this club assembly on the 18th of November. It's very nice of you to see you in the morning. As you are aware, we have assembled here to review what we have done in the last 5 months and what we are planning to do in the coming 7 months of our Rotary year. We have achieved many, but we can achieve much more. That's what Charlie wants. And we will discuss in detail the plans and objectives by each director, if necessary, supplemented by the chairman. Let's be as brief as possible. We'll try and finish it by 12:30 about the salient features of our projects at the end of this meeting. To start with, we'll start with M. Srinivasan, Director Club Service, with Kalan. This year in club services, the accent has been on fellowship. As President Benji thought, through fellowship we could achieve many things. And so we are focused on that. And as a director heading 10 committees, the largest number in the Rotary Club, my job should have been very difficult. But thankfully we have seniors heading most of the committees, past district governors and senior past presidents, who will come and inform me about their activities. So I would like to stand in their way. I would call upon past district governor Ratnam, who heads the attendance committee, to quickly review his position. Thank you. Chandra Kumar, past president, fellow Rotarians, and Sudha. It was my suggestion, and I opted to take on the responsibility, whether I would be interested in getting involved in any of the committees. I thought that one that is embarrassing and difficult, in a way, is under this committee, not that others are not. I had the privilege of being the chairman of the committee when my very dear mentor, Dr. C.R. Pillai, was then the president. That was years ago. Things were totally different. I'm not blaming the present Rotarians, but President knows that it is a bit of a struggle and a bit of a problem to make people aware of their responsibilities of attending meetings. There is no point going back to 40 years ago when there was one club and all that. Neither here nor there. What is today? We have got 40 and odd clubs, 40 plus. And the awareness is slowly beginning to bear fruit, not totally yet. It started with a badge, and people started saying, here comes a terrorist. So I told him, it's the first time I've been termed as a terrorist. Doesn't matter. If I can achieve results, I don't mind being. And then say you have a commitment. You should make up outside and not come immediately embarrass the president. They won't come to me because they know my views. And I have. The proposer, when he proposes a member, he thinks his job is over. His responsibility is over. It's not. It's responsibility to see that the gentleman has proposed attends regularly. I find nowadays the attitude of the proposer is, well, I have him. You are not going to take him.
but medical gentlemen, 90 out of 100, it has more results. Then C.R. Appleton used to nominate, I was one of them, to go and bring call their office. Mine was Mr. K.S. Narayan, was that India Seventh Road came lost. Armenian Institute. So he said, nuisance. You should curse me being an I should swallow it. Then I used to go to his wife, mother will know more. Contrary to popular belief, the job of the chairman of the fellowship committee, which ought to be very easy, I don't find it to be easy, not this year, even in the years I've held this office before. Because mainly when you have a fellowship committee meeting, particularly the full club fellowship or a fireside, the common perception is a good attendance. Yes, it is good attendance, which, as my director said, through fellowship we can achieve a number of things, and we at the fellowship committee perceive fellowship meets to be a sparring service activity by bringing a feeling of oneness among the Rotarians and their families. So this getting together throws up a lot of ideas, and then the spirit of oneness and the camaraderie that goes on. These meetings should definitely egg Rotarians on to other serious activities of the club, because most of them do carry the ideals of service of Rotary in their minds even during these meetings. But while we have hosts aplenty, getting people to attend even fellowship meets is a tough task. Myself and my committee, a few of them, ring up almost all the 200 people and you get an attendance of 9,500. While a normal club would find 9,500 is good attendance, in our case, with the club of our size, probably 30% attending with their spouses, it makes up for about 70 or 80. And we have the custom of inviting a few dignitaries. They will organize meet, probably a few club, city club presidents and all, so it makes about 100. It's not a problem. So anyway, we are trying to make the meets interesting without just the fellowship and the fellowship. Make it a little more interesting with some little programs with the older and the younger generation, both will enjoy it. So that these can be integrated in the fellowship meets and the people look forward to. Point 1. At the program committee, we have been acutely aware that the weekly club meetings are the focal point of Rotary, and it has been our earnest endeavor to try and make these meetings as interesting as possible. We have covered a wide gamut of subjects ranging from advertising, PR, body language, futurology, Indo-British relations, 50 years of Indian independence, cultural differences amid workforces in US, India, new directions in postal services, security front, etc., etc. Point 2, due note was taken of all the Rotary designated months. We had an in-house symposium in August on membership development. We had a presentation by the interactors during the Youth Services Month. We had Rotarian Mohandas speak to us, PDG Mohandas speak to us recently during Foundation Month, and we gave away the Employer-Employee Relationship Award during that particular month. We have also, point 3 is that we have tried to encourage participation of as many Rotarians as possible in the meetings of the club, and we have made personal efforts to get as many new Rotarians as possible to introduce the speaker and also to propose the vote of thanks. Finally, I'd like to thank my committee, which is, I think, the smallest committee. We deliberately kept it small so that we could be a very cohesive unit. I'd like to thank all my committee members, my co-chairman K.S. Padmanabhan, Rotarian Ananthakrishna, Rotarian K. Bhaskara, PDG CT, for all the supports that they've provided, and they've all been just a phone call away whenever I needed them. President Somo, who may like to, I think he's been doing an excellent job. Yeah, would you like to say something? No, it's only my, with regard to our district chairman of the Heritage Committee, I have been sending to on behalf of our club as well as
district to all the 2,800 Rotaries, greeting them on their birthdays and also on the wedding anniversary. On this point, I only like to request our president to consider board. Since we are charging nearly 100 rupees per visiting Rotarian, I feel that it's not an incentive for the visiting Rotarian to attend our club. But I said, if it can be brought to two figures, say 99 rupees or 90 rupees, it may add more visiting Rotarians. Thereby, our club will be only subscribing and nearly 5,000 rupees towards this expenditure. That's all I can. Thank you. They are very, very particular that they must go through the Rotary Information Committee before they are installed. Even if they miss, we say no, we have to attend because they might in fact ask presidents of Calcutta Club and some other clubs. We say because we follow a system traditionally in this club and we'll have to have, please we invite them, not for Rotary Information, we would like to have your company that way. And we are very particular, Governor, that full Rotary information is given to them prior to induction. And if they can't come, they cannot be members of this club. This tradition has been going on for a very, very long time. And I have been at the helm of this particular club for a few, 2-3 years. We are very, very strict. We don't give exceptions. And we are very strict because we want them to get involved right from day one. We give them the chance to choose their any committees, whichever they want to join. And we give them the complete bird's eye view of all what is happening in Rotary, and also about the traditions and the formalities which we follow in this club. And Governor, I can tell you honestly, these new members who have been inducted for the past 2-3 years have taken it very seriously, have taken Rotary very seriously. And to mention to you, there have been no dropouts from the who joined recently. Thank you. The Rotary are equally important. But I think community service is first among the equals because it directly affects the people, particularly the poor people. And the current year's Rotary theme is Show Rotary Cares. And this way we can see the results happening. While the chair of the committees will be explaining to you what they've done so far and what they propose to do in the next 7 months, I would like to highlight a few important events. First is about my favorite Rotary Night. For a number of years, we had the facility called IPP5. That is India Population Project 5, which is a World Bank aided project where the doctors were functioning, getting the salary from the government. By 31/3/97, government said we can no longer fund this service. The NGOs can take over. There was a little bit of debate, discussion, and ultimately we decided that the felt need, namely we were giving this facility to the Rotary Nagar slum dwellers, nearly 20,000. We should stop it. And therefore, thanks to Rotarian Guna, we were able to get a doctor. We are spending nearly 3,500 rupees per month on this doctor and paramedics. And we are spending money on medicines also. And this morning, Rotary Governor Cherian visited the medical center to see the patients and the doctors at work. So this way we have shown that Rotary cares. We have not just let them high and dry. That will be connected to the main network, and the salage water will not spoil the road that we have built. Then you have in Rotary Nagar, old age pension. Number of people asking for very, very important feature. Then yesterday, Rotary Governor Cherian wanted a little area, maybe a cent for the poor. And he wanted a bit of land yesterday. And this morning, thanks to the Rotary President of the Committee, Chairman of the Committee,
located near the plant. We were able to locate that bit of land. A few months ago, we went to a place called Uttandi, where we were starting the RVC. We saw a girls' school constructed in 1916 in crumbling ruins. That motor vehicles produce more air pollution than any other single human activity. And with the rapid growth in vehicle population, a grim air pollution problem is facing the cities. The damaging effect air pollution has on human health is of utmost concern world over. A World Bank study indicates that the economic cost of health damage due to air pollution in Mumbai, mortality, restricted daily activity, bronchitis, asthma, respiratory systems, is as high as 700 crores per year. And I believe Chennai is no exception and will be the same order, if not higher. Suspended particulate matter, ozone, lead, carbon monoxide, nitrogen dioxide, sulfur dioxide, vehicle organic compounds, all have adverse health effects. To create awareness, the Rotary Club of Madras has taken initiative to set up a Rotary Pollution Monitoring Cell at the office of the Chairman Environment Committee, Senior Colony, Chennai. Necessary equipment to measure CO, HC, and all other major pollutants are being made available. Today, the vehicles for District Governor Chari, PDG Ratnam, PDG Natarajan, President Benji, Director Community Service, Ramlas, Honorary Secretary Shankar, and other Rotarians are covered.